மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா. இயேசுவின் மண்ணுலகு பணி நிறைவேறுவதையும் திருத்தூதர்கள் தூய ஆவியார் எதிர்நோக்கியிருந்த வேண்டுதலையும் அவசியத்தையும் திருத்தூதர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணி முன்னேற்படையும் உணர்த்துகிறது இப்பெருவிழா. இயேசு தம்முடைய திருத்தூதர்களுக்கு விட்டு சென்ற மறைத்தூது கட்டளையை நம் வாழ்வில் ஏற்று நம்முடைய சமூகத்தில் நம்முடைய சான்று வாழ்வு வழியாக அவரை அறிவிக்கவும் மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் வரவேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிறது. உயிர்த்த ஆண்டவர் 40 நாட்கள் சீடர்களுக்கு பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுத்து தன்னுடைய தந்தையினுடைய இருப்பிடத்தை நாடி, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி தந்தையோடு உடனிருப்பதற்காக சென்ற அந்த மாபெரும் நிகழ்வை இன்றைக்கு தாய் திருச்சபையானது கொண்டாடுகிறது. இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, நாம் மீட்பு பெறும் பொருட்டு தன்னையே அர்ப்பணித்து தந்தையினுடைய திருவுளத்தை சிறப்பாக நிறைவேற்றியதனுடைய ஒரு வெளிப்பாடாக கடவுள் தன்னுடைய மகனை தன்னோடு அழைத்து மாட்சிப்படுத்துகிறார். அப்படி என்றால் விண்ணகம் சென்ற இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. நாம் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என்று ஒரு மாபெரும் செய்தியை தாங்கி நிற்பதுதான் அந்த விழா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு சென்ற அந்த விண்ணகத்திலே, இயேசு அடைந்த அந்த மாபெரும் மகிமையான இடத்திலே நாமும் சேர வேண்டும் என்றால் இந்த மண்ணுலகிலே நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, நல்ல எண்ணங்களிலே வாழக்கூடியவர்களாக, நல்ல நற்செயல்களை தனதாக்கி கொண்டு வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய விழா நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற செய்தி. நாமும் கடவுளுக்கு ஏற்ற வகையிலே, அவருடைய விருப்பத்தினுடைய அடிப்படையிலே அவருடைய வாழ்வை தனதாக்கி கொள்ள மறந்த நாட்களுக்காக இந்த நாளிலே
மன்னிப்பிறங்குவோம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தையிடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பிறங்குவோம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நினைவுகூரப்பட வேண்டியவர்கள் ஜார்ஜ் வியானி குடும்பத்திலே மறைந்த ஞான திரவியம் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், கடலூர் ஆனந்தி உடற்சுகம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டுதல் படியாகவும், புர்த்ததிரு சேவியர் குடும்பத்திலே மறைத்த தார்சியூஸ் மேரி அவர்களினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ராஜராஜேஸ்வரி நகர் ராஜேஷ் நிர்மலா குடும்பத்திலே மறைந்த அல்போன்ஸ் ஜெயராஜ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, பாலாஜி நகர் ஜான் செல்வராஜ் குடும்பத்திலே மறைத்த எம் அந்தோனிசாமி அவர்களினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, டிரினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுப்படுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறங்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உலகினிலே நல்வனத்தோடு
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஓம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் வென்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் இதன் நோக்கி எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-11 முடிய. தெயோவில் அவர்களை இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெள்ளுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுமறை பாடல். திருப்பாடல் 47. உங்கள் பல்லவி. எக்காலம் முழங்கிடவே, எக்காலம் முழங்கிடவே, உயரே ஏறுகிறார் ஆண்டவர். உயரே ஏறுகிறார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே, எக்காலம் முழங்கிடவே, உயரே ஏறுகிறார் ஆண்டவர். உயரே ஏறுகிறார் ஆண்டவர்.
இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் எபேசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழுங்கள். தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கி கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லா மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்கள்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றார். அவரை சிலரை திருத்துதராகவும் சிலரை இறை வாய்க்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். ஆதலால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றி அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முயற்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர்,
பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அரசன் யானையில் அமர்ந்து நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த அரசரை சுற்றி அமைச்சர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல இடங்களிலே அந்த யானையிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு கடை வீதி, அந்த கடை வீதியிலே அவர் வந்து கொண்டிருக்கின்ற போது கடையிலே நிறைய பேர் அமர்ந்து வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடைக்கு அருகாமையிலே வந்தபோது தன்னுடைய அமைச்சரை அழைத்து, இதோ அந்த கடையில் உட்கார்ந்திருக்கிறானே, அவனை அடித்து தூக்கில தொங்க விடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்றார். அமைச்சர் ஆடி போனார். ஐயோ, என்ன நம்முடைய அரசர் இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரை பார்ப்பதற்கு அவர் திரும்புகிறார். அரசர் அப்படியே சொல்லிவிட்டு போய்விடுகிறார். போன பிற்பாடு இவர் என்ன செய்கிறார்? அமைச்சர் இந்த கடைக்காரரை பார்க்க வருகிறார். அந்த கடைக்காரரிடத்துல இவர் கேட்கிறார், என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் சந்தன கட்டைகளை வியாபாரம் பண்றேன். எப்படி வியாபாரம் எல்லாம் போகுது? இல்லை, ஒண்ணுமே வியாபாரம் எல்லாம் ஒண்ணுமே போகல. நிறைய பேர் வர்றாங்க, வந்து சந்தனக்கட்டையெல்லாம் எடுத்து முகர்ந்து பார்க்குறாங்க, வாசனையை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க. சந்தனக்கட்டைகளை யாரும் வாங்குறதே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொன்றையும் சொன்னாரு. இது அமைச்சருக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த சந்தனக்கட்டைகளை விற்றுக் கொண்டிருந்த அந்த கடைக்காரர் சொன்னார், எப்ப இந்த அரசர் செத்து போவாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதை சொன்ன உடனேயுமே இந்த அமைச்சருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்பதான் அவர் நினைக்கிறாரு, ஏன் அரசர் வந்து இவரை அடிச்சு தூக்குல தொங்க போடணும் அப்படின்னு சொன்னாருன்னு இவரு யோகிச்சுக்கிறார். அதாவது இந்த கடைக்காரரினுடைய கெட்ட எண்ணம் அது அந்த அரசருக்கு நேர்மறை சிந்தனைகளை உருவாக்காமல் எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கி அவனை அடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியது. இவர் என்ன செய்யறாரு? அமைச்சர், ஐயோ,
அவரு சாகணும்னு சொல்றாரு, இவரை அடிச்சு தூக்குல தொங்க பண்ணணும்னு சொல்றாரு. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த அமைச்சர் என்ன செஞ்சாரு, உங்க சந்தன கட்டைகள்ல எனக்கு ஒரு 10 கட்டையை கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்குறார். தான் அமைச்சர் என்பதை எந்த நேரத்திலும் அவர் வெளிப்படுத்தவில்லை. 10 சந்தன கட்டையை வாங்கிட்ட பிற்பாடு அதை நேரா அரசரிடத்துல கொண்டு போய், நீங்க எந்த கடைக்காரரை அடிச்சு தூக்குல தொங்க போடணும்னு சொல்லி நினைச்சீங்களோ அந்த கடைக்காரர் உங்களுக்கு இந்த சந்தன கட்டைகளை அன்பளிப்பா அனுப்பி இருக்கிறாரு. அந்த சந்தன கட்டைகளை அந்த அரசர் வாங்கி முகர்ந்து பார்க்கிறாரு. அருமையான மனம், எல்லாமே அப்படியே தங்க நிறமாக அந்த சந்தன கட்டைகள் இருக்கிறது. அதை பார்த்துட்டு, ஐயையோ, இந்த கடைக்காரனையா நாம இப்படி நினைச்சோம், நமக்கு இப்படி ஒரு அன்பளிப்பா இந்த சந்தன கட்டைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் என்ன செய்யறாரு, பொற்காச கொஞ்சம் எடுத்து அமைச்சரிடத்துல கொடுத்து, இதை கொண்டு போய் அந்த கடைக்காரர் இடத்துல கொடுங்க அப்படி. அவரு அந்த அமைச்சர் அந்த பொற்காசை கொண்டு வந்து இந்த கடைக்காரர் இடத்துல கொடுத்து, அரசர் உங்களுக்கு இதை அன்பளிப்பா கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். வாங்கின உடனேயுமே இவனுக்கு தலைகால் புரியல. இப்படிப்பட்ட ஒரு அரசனையா நாம சாகணும்னு சொல்லி விரும்பணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு, என்னுடைய கவலைகள் எல்லாம் மாறி போச்சு, இந்த பொற்காசு என்னுடைய வாழ்க்கையில வளமை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடைக்காரர் மகிழ்ச்சி அடைந்தாராம். அன்புமிக்கவர்களே, ஒரு மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் இன்னொரு மனிதனிடத்தில் அது எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது இந்த நிகழ்வின் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேருகிறது. நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு வேறு வழியிலே வருகிறது. ஆக இந்த உலகத்திலே நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நற்செயல்களை சமுதாயத்திலே யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் போற்றப்படுகிறார்கள், அவர்கள் வாழ்த்தப்படுகிறார்கள், அவர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நேர்மறையான எண்ணங்களை இந்த சமூகத்திலே விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நற்செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு மண்ணிலிருந்து விண்ணிற்கு ஏறி சென்ற ஒரு மகத்தான பெருவிழாவைத்தான் இன்றைக்கு தாய் திருச்சபையானது கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவிலே நாம் பல காரியங்களை கட்டாயமாக அறிந்து கொள்வது அவசியமான ஒன்று. விண்ணேற்றத்திற்கும் விண்ணேற்புக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அதாவது அரசராகமம் 2ஆம் புத்தகம் 2வது அதிகாரம் 11 வசனங்களிலே நாம் வாசித்து பார்த்தால், எலியா இறைவாக்கினரும் எலிசா இறைவாக்கினரும் இந்த 2 பேருமே யோர்தானுக்கு அப்பால் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தேர் குதிரைகளும் தேரும் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறது. அப்பொழுது
அவர்களை பிரிக்கிறார்கள். எலியா இறைவாக்கினரை அப்படியே அந்த தேர் குதிரைகள் அலாக்காக தூக்கி கொண்டு போய் விடுகிறது. அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதுதான் விவிலியத்திலே நாம் அறிந்த உண்மை. அப்படி என்றால் இங்கே எலியா இறைவாக்கினர் விண்ணகத்திற்கு ஏறி செல்லவில்லை, விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். கடவுளால் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். நம்முடைய திருச்சபை மரபில அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்று விசுவசிக்கிறது. அதாவது இயேசு இறந்து உயிர்த்த பிற்பாடு, விண்ணகம் சென்ற பிற்பாடு சீடர்கள் எல்லாம் பல இடங்களுக்கு பணியாற்றுவதற்காக சென்று விடுகிறார்கள். கடவுளினுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக சீடர்கள் இருந்த காரணத்தினால் இறைவனுடைய கடவுளினுடைய செய்திகளை எல்லாம் அறிவிப்பதற்காக பல இடங்களுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அந்த நேரத்தில் மரியா, அன்னை மரியாள் இறந்து அடக்கம் செய்யப்படுகிறார். பணி முடித்த பிற்பாடு சீடர்கள் எல்லாம் எபேசுவுக்கு திரும்பி வருகிறார்கள். வந்து அன்னை மரியாளினுடைய கல்லறையை நோக்கி செல்கிறார்கள். அங்கே அந்த பெட்டியை அவர்கள் திறக்கிறார்கள். அந்த பெட்டியில அன்னை மரியாளினுடைய உடல் இல்லை. அந்த பெட்டி முழுவதுமே பூக்களால் நிறைந்திருக்கிறது. எனவே அவர்கள் விசுவசித்தார்கள், அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் கடவுள் அவரை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று. அவர்களுடைய விசுவாசம் வளர்ச்சி அடைகிறது. கடவுளை புகழுகிறார்கள். இப்படி அன்னை மரியாள் கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு ஏறி செல்லவில்லை. ஆனால் இயேசு ஆண்டவர் கடவுளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் விண்ணகத்திற்கு ஏறி செல்கிறார். இதுதான் விண்ணேற்றம். ஆனால் அங்கே எலியா இறைவாக்கினரும் அன்னை மரியாளும் மனிதர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், விண்ணேற்பு அடைந்தார்கள். ஆக விண்ணேற்றத்திற்கும் விண்ணேற்புக்கும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இயேசுவினுடைய அந்த விண்ணேற்றம் நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்பதை சிந்திக்க வேண்டும் என்றால், இயேசு ஆண்டவர் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்ததையும் மண்ணிலிருந்து விண்ணிற்கு சென்றதையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தால்தானே இந்த மண்ணிலிருந்து விண்ணிற்கு செல்ல முடியும். எனவே இயேசு ஆண்டவர் மனிதராக கடவுளாக இருந்தாலும் கூட அந்த இறை வல்லமையை வள்ளிய பற்றி பிடித்துக் கொள்ளாமல் மனிதராக, மனிதர்களோடு மனிதர்களாக வாழுவதற்காக கடவுளால் இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார். அப்படி என்றால் கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்கிறார். இந்த உலகத்தை அன்பு செய்த காரணத்தினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மானிட மக்களினுடைய மீட்புக்காக அவர் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பியதாக யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். அதே போல
இறை வல்லமையை வலிமையாக பிடித்துக் கொள்ளாமல் மனிதராக வந்தார் என்பதை பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே தூய பவுலடிகளார் தெளிவாக சொல்லுகிறார். அதே போல இந்த பரிசேயரான நிக்கதேம் கூட, இது யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 17வது வசனங்களிலே நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவரே நீர் கடவுளினுடைய மகன், கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவார். ஆக இயேசு ஆண்டவர் கடவுளால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இந்த மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் என்பது, அவர் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தவர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இந்த மண்ணிற்கு வந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நெறிப்படுத்துவதற்காக நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் மேன்மையான செயல்பாடுகளையும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மதிப்பீடுகளை வாழ்வாக்க வேண்டும் என்பதற்காக போதித்து அந்த மக்களுக்காக தன்னையே தகனம் பலியாக்கியவர். அப்படி இறந்து உயிர்த்தெழுந்து உயிர்த்த பிற்பாடு தன்னுடைய சீடர்களை எல்லாம் நெறிப்படுத்தி தன்னுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு மாபெரும் சிந்தனைகளை அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்டி, அதற்கு பிற்பாடு அவர் விண் உலகத்திற்கு தந்தையை நோக்கி அவர் செல்லுகிறார். அப்படி என்றால் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்த பிற்பாடு தன்னுடைய தந்தை எதற்காக இந்த உலகத்திலே தன்னை அனுப்பினாரோ அந்த பணிகளை எல்லாம் அற்புதமாக முடித்த பிற்பாடு தந்தையிடத்திலே செல்லுகிறார். தந்தை அவர் மாட்சிக்குரியவராக மாற்றுகிறார். ஏனென்றால் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்து திரும்பி வருகின்ற தன்னுடைய மகனை பூரிப்போடு அவர் வரவேற்கிறார். அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் இயேசு ஆண்டவர் விண்ணகம் நோக்கி சென்றது நமக்கெல்லாம் ஒரு முன் அடையாளம். ஏனென்றால் நாம் எல்லோருமே ஒரு நாள் விண்ணை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதனுடைய ஒரு முன் அடையாளமாக இயேசுவினுடைய அந்த விண்ணேற்றம் அமைந்திருக்கிறது. அதனாலதான் இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு விண்ணேற்றம் அடைந்திருக்கிறார். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. வானதூதர்கள் சொல்லுகிறார்கள், விண்ணகம் என்பது அருள் நிறைந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்திலே எல்லோரும் இருங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? போய் உங்களுடைய பணிகளை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடருங்கள் என்று திருத்துதர் பணி முதல் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 15 நாம் வாசித்தோம் என்றால், நீங்கள் எல்லோரும் ஏன் வேலை செய்யாமல் இந்த இடத்திலே இருக்கிறீர்கள்? நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுவார். அதே போல மார்க் நற்செய்தியில நாம் பார்க்கிறோம், இயேசுவினுடைய அந்த உருமாற்ற நிகழ்வுல தபோர் மலையில உருமாற்றம் அடைகிறார். அப்ப அந்த ஒரு மகான ஒரு பிரகாசமான ஒரு காட்சியை பார்த்துட்டு பேதுரு சொல்லுவாரு, ஆண்டவரே, இங்க எலியாவுக்கு ஒன்று, மோயிசனுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி நாம இங்க 3 கூடாரங்களை அமைக்கலாமே அப்படின்னு சொன்ன போது, இயேசுநாதரே கீழே இறங்கி வாங்க, நாம போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆக விண்ணேற்றம் அடைய வேண்டும் என்றால், விண்ணகத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் சும்மா இருக்கக்கூடாது.
சும்மா இருந்தால் சுகம் கிடைக்காது, வெண்ணேற்றம் நமக்கு கிடைக்காது. மாறாக இந்த உலகத்திலே மண்ணுலகிலே நற்பணிகளை, நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை நாம் இந்த சமுதாயத்திலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக, நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வெண்ணேற்ற பெருவிழா நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திலே நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்பாடுகள், இப்படிப்பட்ட மனிதர்களை நம்மால் பார்க்க முடியாது. ஏனென்றால் மனிதர்களை எல்லாம் இன்றைக்கு மனிதர்களாக பார்க்காத விலங்குகளாக அல்லது புழு பூச்சிகளாக பார்க்கக்கூடிய ஒரு கொடிய பார்வை இன்றைக்கு சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மைகள். ஏன்னா இன்றைக்கு இந்த கொரோனா என்ற ஒரு உயிர்கொல்லி தொற்று நோயினால் மாண்டு மடிந்து கொண்டிருக்கக்கூடியவர்களினுடைய உடல்களை கூட பார்க்க முடியாத அல்லது அந்த உடல்களை நல்ல முறையிலே அடக்கம் செய்ய முடியாத அந்த உடல்களை எல்லாம் ஒரு விலங்குகள் இறந்த உடல்களைப் போல தூக்கி எறியக்கூடிய ஒரு சின்ன பின்னமான செயல்பாடுகளிலே இன்றைக்கு மனித சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் நல்ல சிந்தனைகள் எங்கே, நல்ல செயல்பாடுகள் எங்கே, நற்செயல்கள் எங்கே, மேன்மையான சிந்தனைகளை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்ற மாபெரும் சித்தாந்தங்களை இந்த சமூகத்திலே உருவாக்கிய இயேசு ஆண்டவர் அதற்காக விலை கொடுத்தது தன்னுடைய உயிர். ஆக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும். அவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. அவர்கள் நல்ல செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் விண்ணுலக வாழ்வு, விண்ணகம் என்பது இந்த மண்ணகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த மண்ணகத்திலே நாம் சும்மா இருந்தால் விண்ணகத்தை நம்மால் சுவைக்கவே முடியாது. எனவேதான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னார். அது மட்டுமல்ல, என்னுடைய கட்டளைகளை மற்றவர்கள் கடைபிடிப்பதற்கு நீங்கள் கருவிகளாக மாற வேண்டும் என்று சொன்னார். ஆக மற்றவர்கள் நல்ல வாழ்வு வாழுவதற்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு பயணம் கட்டாயமாக அமைய வேண்டும். இதைத்தான் நான் இந்த மறையுரையினுடைய முதல் நிகழ்வில் சொன்னேன். அந்த அமைச்சர் இருக்கிறாரே, 2 பேரும் சாகட்டும் என்று அவர் மனதை கல்லாக்கிக் கொண்டு இருக்கவில்லை. 2 பேரையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நல்ல எண்ணம் கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை போல இந்த சமூகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படி என்றால் ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? புறப்படுங்கள், கடவுளினுடைய பணியை நிறைவேற்ற. ஆமென். அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை எல்லாம் படைத்து காத்து கண்ணின் மணி போல வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கடவுளிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, உம் திருமகனின் வருகையை எதிர்நோக்கியிருக்கும் நாங்கள் எங்கள் அன்றாட உலகசார் வாழ்வில் அவருடைய உடனிருப்பை கண்டு வாழ்ந்து சான்று பகர வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நாங்கள் எங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் உயர்ந்த மனிதர்களாய் வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம் திருமகனின் மறை தூது கட்டளையை திருமுழுக்கில் ஏற்றுள்ள நாங்கள் சீடத்துவத்தின் விலை அறிந்து அவரை பின்பற்றவும் எங்களுடைய சான்று வாழ்வால் நற்செய்தி அறிவிக்கவும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, புதிய கல்வி ஆண்டுக்குள் அடியெடுக்க வைக்க இருக்கும் எங்கள் குழந்தைகள் தங்களுடைய வாழ்வின் இலக்கை கூர்மைப்படுத்தி அதற்கு ஏற்ப உழைக்கும் துணிவையும் விடாமுயற்சியையும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கியவைகளை பெற்றுத் தரும்படியாக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய உனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையில் இன்றை பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனினுடைய வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடனே காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய
இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு ஆட்சியினுடைய மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புற இன்று வானங்களினுடைய உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்புடுகின்றவரும் ஆற்றல் மிக்க அணிகளினுடைய ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று. எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அந்த இடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி அர்ப்பணித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடற்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து இறந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சிடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் உயிர்ப்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுடன் உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பு ஆகிய தேவதாஸ் அம்ரோஸ்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எவ்வுலகில் மக்கள் வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேற்றும் மறுமுறையும் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணருடன் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு விளக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஓமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஓமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு இழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ளே இல்லாமல் இறைவா, எவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்களுடைய இயல்போடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.